அவங்க ஃபார்முலான்னு வரும்போது the kinetic energy equal to half into mv ஸ்கொயர் அப்படிங்கிறது நார்மலாக தெரியும். பட் ஆனால் இந்த கைனட்டிக் எனர்ஜி வித் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபைடு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். த கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு half into m acceleration square into omega square cos square omega t plus pi ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கைனட்டிக் எனர்ஜி வித் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கைனட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு ஒமேகா டி ப்ளஸ் பை. ஸோ இங்கே வந்து ஏதாவது மைனஸ் ஏதாவது நமக்கு வந்திருக்கா? மைனஸ் எதுவுமே வரலை. ஸோ கைனட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ நமக்கு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ்லேயே வரக்கூடாது. அப்போது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செகண்ட் ஆப்ஷனும் இல்லை, ஃபோர்த் ஆப்ஷனும் ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு என்னன்னாக்கா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு பாசிட்டிவாக இருக்குது. அப்போது 0லேருந்து t/2க்கு பாசிட்டிவ்லேயே பாஸ் ஆகிருக்கு. அண்ட் வந்து பார்த்தோன்னா டைம் பீரியடுக்கு ஒன்றும் பாஸ் ஆகியிருக்கு. ஸோ டைம் பீரியடில் பாஸ் ஆகும்போது தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.